நான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ற தப்ப மறந்து போய் கூட உங்களோட ஹேர்க்கு பண்ணிடாதீங்க. எல்லாருக்குமே இத்தனை நாள் என்னோட முடி நல்லா இருந்தது, இப்போ திடீர்னு ஏன் எதுக்குமே தெரியாம ஹேர் ஃபால் ஆகுதுன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்களா? அதுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா வின்டர் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த டைம்ல ஏன் எதுக்குமே தெரியாம முடி கொட்டும். இந்த சீசன்ல எல்லாருக்குமே டாண்ட்ரஃப் வர ஸ்டார்ட் ஆயிருக்கும். கரெக்ட்டுங்களா? இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஒன்னும் உங்களோட ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரையா இருக்கும், இல்லைன்னா உங்களோட ஸ்கேல்ப் ரொம்ப ஆயிலியா இருக்கும். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நீங்க வீக்லி 2 to 3 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹேர் ஆயில் நல்லா உங்களோட ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்க. இஃப் இன் கேஸ் உங்களுக்கு டாண்ட்ரஃப் இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ஹோம் ரெமடிஸ் ஃபாலோ பண்ணுங்க, ஃபிக்ஸ் ஆயிடும். இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா வெளியில அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப கூலிங்கா இருக்கும். இதனால உங்களோட ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகும். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு டீப் ஹேர் ஆயிலிங் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்ப இருக்க லைஃப் ஸ்டைல்ல டெய்லிலாம் ஹேர் ஆயில் அப்ளை பண்றதுக்கு யாருக்கும் டைம் இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், வாரத்துல ஒரு 2 நாள் ஆச்சு நல்லா ஹேர் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணலாம். இந்த சீசனுக்கு பெஸ்டான ஆயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில், ஆர்கன் ஆயில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ஆல்மண்ட் ஆயில் நல்லா இருக்கும், கோகனட் ஆயில் நல்லா இருக்கும், இல்ல ஏதாவது ஒரு ஹெர்பல் ஆயில் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த ஆயில்ஸ் எல்லாம் நீங்க பர்டிகுலரா உங்களோட ஹேர்க்கு யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேர்க்கு நல்ல ஒரு டீப்பான மாய்ஸ்சர் வந்து கிடைக்கும். அண்ட் உங்களோட ஹேர்ல இருக்க அந்த பிரேக்கேஜ் அவாய்ட் பண்றதுக்கு, ஸ்பிளிட்டன்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நான் இந்த வீடியோல போட்டிருக்க மாதிரி லூஸ் ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லா டைம்லயும் வந்து பாத்தீங்கன்னா போடாதீங்க. பர்டிகுலரா நீங்க நிறைய டிராவல் பண்ணுவீங்க, உங்களோட ஹேர் வந்து காத்துல வந்து எக்ஸ்போஸ் ஆகும் அப்படின்னா ஈஸியா உங்களோட ஹேர் வந்து ட்ரை ஆகும், டேமேஜ் ஆகும், ஸ்பிளிட்டன்ஸ் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹேரை பின்னல் போடுறது ரொம்பவே நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்க ஏதாவது ஒரு ஹேர் பன் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க இப்போ எந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டீங்களோ அதுக்கப்புறம் நீங்க லூஸ் ஹேர் வந்து விட்டுக்கலாம். மற்றபடி நீங்க வீட்டில் நார்மலாக தான் இருக்கீங்க அப்படின்னா முடிய பின்னல் போட்டு வச்சுக்கிறது ரொம்பவே செக்யூர்டா இருக்கும். ஹேர் டேமேஜ் ஆகாம பாத்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த சீசன்ல ரொம்ப ஹேர் டேமேஜ் இருக்கிறதுனால ஏனோ தானோன்னு ஹேர் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணாம ஒரு ப்ராப்பரான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி ஹேர் கேர் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணுங்க. லைக் நல்ல ஒரு ஹேர் ஆயில், டீப் மாய்ஸ்சர் வந்து கொடுக்கணும். அண்ட் ஷாம்பு உங்களோட ஹேருக்கு சூட் ஆகிற மாதிரி நீங்க யூஸ் பண்ற ஷாம்பு உங்களோட ஹேரை வந்து ட்ரை ஆக்க கூடாது. அண்ட் கண்டிஷனர் இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப சூட் ஆகும். உங்களோட ஹேர் ட்ரை அண்ட் ஃப்ரிஸியா இருக்குன்னா கண்டிஷனர் ப்ளீஸ் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அண்ட் சீரம்ஸ் உங்களோட ஹேருக்கு சூட் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு நேச்சுரல் சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும்போது ஹேர் டேமேஜ் இருந்தாலுமே ரிப்பேர் பண்ணிடலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கணும். இந்த சீசனில் பர்டிகுலராக நீங்கள் ஹேருக்குன்னு எடுத்துக்கணும், இல்லை உங்களோட ஹெல்த்துக்கு அப்படின்னா சீட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாமே உங்களோட டயட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பாதாம், முந்திரி, பீனட்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், இந்த மாதிரி சீட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாமே இந்த சீசனில் உங்களோட ஹெல்த்தில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஒரு பக்காவான ஃபுட்ஸாக இருக்கும். உங்களோட ஹேர் ஃபாலும் சூப்பராக கண்ட்ரோல் ஆகும். அண்ட் நிறைய தண்ணி குடிங்க. பிகாஸ் வெளியில் அட்மாஸ்பியர் வந்து கூலிங்காக இருக்கிறதுனால நமக்கு அதிகமாக தாகம் எடுக்காது, அதனால தண்ணி குடிக்க மாட்டோம். இளநீ இந்த சீசனில் தாராளமாக குடிக்கலாம், ரொம்ப நல்லது. தண்ணியும் நிறைய எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு ஹைட்ரேட்டடாக இருக்கும் அந்த அளவுக்கு உங்களோட ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது. இனி வரக்கூடிய வீடியோஸில் எப்படி ஹேர் க்ரோத் ஆகலாம்னு சொல்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னும் சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.